ஒரு சிறிய சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20 23 வரை உள்ள வசனங்கள் ஒருத்தர் வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது. இப்பொழுது பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். மனுஷகுமாரன் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து, உங்களை புறம்பாக்கி, உங்களை நிந்தித்து, உங்கள் நாமத்தை கொல்லாதது என்று தள்ளிவிடுகிற போது நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அந்நாளிலே நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளும் அப்படியே செய்தார்கள். தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். சரி, இது ஆண்டவர் தம்முடைய சீசர்களை தேர்ந்தெடுத்து நிறைய சீசர்கள் நிற்கும்போது அவங்க முன்னாடி 2 விதமான கேட்டகரியாக பிரித்து சொல்கிறார். ஒன்று இதில் 4 விஷயங்களே ஆண்டவர் சொல்கிறார். ஒன்று, தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள். இந்த கூட்டத்தில் யாரெல்லாம் தரித்திரராக இருக்கீங்களோ நீங்கள் பாக்கியவான்கள். 2வது சொல்கிறாரு, பசியாக இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், திருப்தி அடைவீர்கள். 3வது சொல்கிறாங்க, அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். அடுத்து சொல்கிறாங்க, என் நிமித்தமாக உங்களை துன்பப்படுத்தினா நீங்கள் பாக்கியவான்கள்னு அவர் சொல்கிறார். 4 விஷயங்களை சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்தல தொடர்ந்து சொல்லும்போது 24 ஐஸ்வர்யவான்களாகிய உங்களுக்கு ஐயோ, உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து தீர்ந்தது. திருப்தி உள்ளவர்களாக இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாக இருப்பீர்கள். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். எல்லா மனுஷரும் உங்களை குறித்து புகழ்ச்சியாய் பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். இங்கே என்னெல்லாம் சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறாங்க. அப்போ சீசர்களை 2 விதமான மனநிலை உடையவர்கள் இருந்தாங்க. இன்றைக்கி நிறைய சீசர்கள் உலகத்தில் இருக்கிறோம் கிறிஸ்துவுக்கு. ஆனால் இதில் நான் சொல்ல வந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில், விசுவாச வாழ்க்கையில் ஒரு திருப்தியாக இருக்கிறோமா? இதுதான் இன்றைக்கி கேள்வி. நம்ம விசுவாசிகளாக இருக்கிறோம், சபை கூடுறோம், தேவனை ஆராதிக்கிறோம். ஆனால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு திருப்தி என்று சொன்னால் ஒரு சாட்டிஸ்ஃபைடு. அதாவது இந்த திருப்தின்னு எதை சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஒரு வேலை செய்கிற இடத்துல முதலாளி சொல்லக்கூடிய வேலைகளை சரியாக செய்து முடிச்சிட்டா ஒரு திருப்தி இருக்கும் இல்லை, ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லுவாங்க. ஒரு திருப்தி உள்ள ஒரு சூழ்நிலை மனநிலை நமக்கு காணப்படும். அது நமக்கே தெரியும், நல்லா வேலை செஞ்சோம், ஒரு திருப்தி இருக்கும். அதே போல் கிறிஸ்தவ வாழ்க்கையில் தேவன் நம்முடைய முதலாளியாக இருக்கிறார். அவர் நிறைய கமெண்ட்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கிறார். வேதத்தை வாசிக்க வேத வசனங்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தை குத்துகிறது. நிறைய விஷயங்கள் நம்ம தவறுகிறோம் வாழ்க்கையில். ஆனால் நம்ம திருப்தியாக இருக்கிறோமா? எப்படி தவறும்போது ஒரு சாட்டிஸ்ஃபைட் இருக்குதா? நம்ம உண்மையிலே ஒரு விசுவாசி தான், நாம் தேவனுடைய பிள்ளை தான், நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய சீஷர்கள் என்ற ஒரு அதிகாரம், ஒரு குற்ற உணர்வு இல்லாத ஒரு மனநிலை, அப்படிலாம் நம்ம ஃபீல் பண்ணுறோமா? அப்படி ஒருவேளை இல்லை அப்படின்னா நம்ம ஒரு தப்பு செய்கிறோம். அதுக்காக தான் எங்கள் ஆண்டவர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, முதல்ல நம்ம தரித்திரராக இருக்கிறோமா? தரித்திரர் அப்படின்னு சொன்னால் தரித்திரர், ஐஸ்வர்யவான் 2 விதமாக பிரித்து சொல்கிறார். தரித்திரன்னு சொன்னால் நான் பாவி என்கின்ற ஒரு முழுமையான அந்த உண்மையை நாம் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஐஸ்வர்யவான்கள் அவங்க தங்களை பாவிகள் என்று சொல்கிறது கிடையாது. அதான் இங்கே சொல்கிறார். தரித்திரர், ஐஸ்வர்யவான் இடத்துல சொல்கிறது பாவிகளையும் தன்னை நீதிமான் என்று சொல்கிறவர்களை குறித்து தான் ஆண்டவர் சொல்கிறார். நம்ம ஒரு தரித்திரரையும் ஒரு ஐஸ்வர்யனையும் குறித்து பார்ப்போம். லூக்கா 18ஆம் அதிகாரம், லூக்கா 18 10 வரை வாசிங்க பார்ப்போம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் என்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரின் பொருள் இல்லாததனால் உண்மை தோன்றுகிறேன். ஆறும் 2 தரம்
சரி, இங்க நம்ம பார்க்கும்போது அந்த பரிசேயன் அவனுடைய மனநிலை என்ன அப்படின்னா, நான் நல்லவன் என்பது, நான் அநியாயம் செய்யலை யாருக்கும், நான் எந்த ஒரு விபச்சாரம் செய்யலை, மற்ற மனுஷங்களை போலலாம் கிடையாது, வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், சம்பாத்தியத்தெல்லாம் தசமமாக செலுத்தி வர்றேன், அதனால நான் வந்து நல்லவன் என்கிட்ட ஒரு திருப்தி. அதான் திருப்தியா இருக்கிற உங்களுக்கு ஐயோ, நீங்கள் பசியா இருப்பீங்களான்னு சொன்னார் இல்லையா. இவர் திருப்தியா இருக்கிறாரு. எப்படி திருப்தியா இருக்கிறாரு? தன்னுடைய இவ்வளவு செய்கைகளையும் செய்துட்டு நான் நல்லவன் தான், மற்றவங்களை போல கிடையாது, நான் தசமபாகலாம் செலுத்தாமலாம் இல்லை, நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன் என்கிட்ட ஒரு மனநிலை. இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவன் தரிக்கிறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் எந்த ஒரு தகுதியுமே எனக்கு கிடையாது, இதான் தரித்திரு. அப்போ ஆண்டவர்களை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நீங்க ஐஸ்வர்வான்களா இருந்தீங்க, நீங்க திருப்தியா இருக்கீங்க, உங்களுடைய செய்கைகளில் நீங்க திருப்தியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க, நீங்க என்னை விசுவாசிக்க போவதில்லை. ஏன்னா உங்களுக்கு பாவ மன்னிப்பு தேவையில்லையே, நீங்க நல்லா தானே இருக்கீங்க. அதனால ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொன்னார். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க பார்க்கலும் ஊசியின் காதில் ஒட்டகத்தை நுழைக்கிறது நல்லது. நிறைய ஐஸ்வர்யவான்கள் இருந்தாங்க அன்னைக்கு காலங்களில், இன்னைக்கும் இருக்காங்க. நீங்க பாருங்க, அதே லூக்கா 18:19 தொடர்ந்து வாசிங்க. 19 இருந்து. நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனமன்வாயாக என்கிற கற்பனை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன் இவையெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். அப்போதும் இவரும் ஒரு ஐஸ்வர்யவான், அடுத்து திருப்தியுள்ள மனுஷன். நான் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறேன். அப்போ ஐஸ்வர்யவான்கள் பரலோகத்தில் பிரவேசிப்பது இருக்குது. ஏன் அப்படின்னா, தங்களை பாவிகள் என்று அறியாத நிலைமையில இருக்கிறாங்க, திருப்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் தான் சொன்னார், திருப்தி உள்ளவர்களா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐயோ. அப்ப திருப்தி இல்லாத மனநிலை என்று சொல்வது என்ன அப்படின்னா, நான் தகுதி இல்லை, அந்த ஆயக்காரன் சொன்னது போல, ஆண்டவர் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு ஒரு பாவம், நான் ஒரு பாவி என்கின்ற மனநிலையோடு இருப்பது தான் அந்த தரித்திரம், திருப்தி இல்லாத மனநிலைன்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் திருப்தி அடைவீர்கள் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி நம்ம திருப்தி அடைய முடியும்? நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்ம ஆண்டவருடைய வசனங்களை எல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினாதான் திருப்தி அடைய முடியும்னா, யார் இந்த உலகத்துல திருப்தி அடைய முடியும்? எந்த விசுவாசி திருப்தி அடைய முடியும்? ஒருத்தர் திருப்தி அடைய முடியாது இல்ல. அப்ப எப்படி நம்ம திருப்தியா இருக்கிறது விசுவாச வாழ்க்கையில? பை ஃபெய்த் ஒன்லி. நம்ம வந்து விசுவாசம், ஆண்டவருடைய பாவத்துக்காக மரித்து உயிர்த்தார் என்கின்ற அந்த விசுவாசம் தான் நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்க முடியும். நம்முடைய செயல்களினால் அல்ல, நம்முடைய கிரியைகளினால் நம்ம திருப்தி அடைய முடியாது. அது முடியாத விஷயம்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. நாம் பாவம் செய்யவில்லை இருப்போம்னால் நமக்கு நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொல்கிறது. இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் இடத்துல சொல்றாரு. என்ன அப்படின்னா, லூக்கா 6 அதிகாரம் 37வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நான் அடிக்கடி இந்த வசனத்தை ரொம்ப தியானிப்பேன். காரணம் என்ன அப்படின்னா, சில சூழ்நிலைகளில் நான் திருப்தி இல்லாமல் இருப்பேன். திருப்தி சொன்னது போல ஒரு குற்ற உணர்வு, ஏதோ தேவனுக்கு என்னுடைய பாவத்து நிமித்தம் சில தவறுகள் வாழ்க்கையில் இருக்க தான் செய்யுது இல்லையா. சின்ன சின்ன தவறுகள், நம்ம எவ்வளோ தான் பெர்ஃபெக்டாக வாழ நினைச்சாலும் நம்முடைய வாழ்க்கையில் தவறுகள் உண்டு. அந்த டைமில் ஒரு சாட்டிஸ்ஃபைடு, திருப்தி இல்லாத இருதயம் இருக்கும்போது ஆண்டவர் என்னோட அதிகமாக பேசுகிற வசனம் இதுதான். அந்த திருப்தியான மனநிலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். பிறரை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது. அது ஆயக்கார பரிசேயன் என்ன சொன்னான் அப்படின்னா, அடுத்தவங்களை குற்றவாளிகள்னு சொன்னான், தன்னை நீதிமான் என்று சொன்னான். நம்ம எப்போ அடுத்தவங்களை கண்டம் பண்ணுறோமோ, எப்போ நம்ம குற்றவாளிகள் என்று சொல்கிறோமோ, எப்போ நம்ம மன்னிக்காமல் இருக்கிறோமோ, நம்ம அந்த செகண்ட் கேட்டகரிக்கு வந்துட்டோம். அதான் ஆண்டவர் சொன்னார்ல, பிரித்து சொன்னார். ரெண்டாவது நான் முதல்ல சொன்னது போல, முதல்ல 3-4 விஷயங்கள், அடுத்த 4 விஷயங்கள் சொன்னார். எப்போ நம்ம பிறரை மன்னிக்காத ஒரு மனநிலைக்கும் அடுத்தவங்களை குற்றவாளிகள் என்று நம்ம தீர்க்கிறோமோ, நம்ம எங்கே வந்துடுறோம் அப்படின்னா 25வது வசனத்துக்கு வந்துடுறோம். திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறவங்களுக்கு ஐயோ, பசியாக இருப்பீர்கள். நம்ம எப்போ திருப்தி ஆகிறோம்? அடுத்தவங்களை குற்றம் சொல்லும் போது நான் நல்லவங்கிற மனநிலைக்கு வந்துட்டோம். நம்ம நல்லவனெல்லாம் அடுத்தவங்க குற்றம் சொல்கிறோம். நம்ம வந்து நான் நல்லவன் இல்லை என்கின்ற மனநிலை நமக்கு இருந்தால் நம்ம ஏன் அடுத்தவங்களை குறை சொல்ல போகிறோம், குற்றம் சொல்ல போகிறோம்? எப்போ நம்ம அடுத்தவங்களை குறை சொல்லி அவங்கள தாழ்த்தி நம்ம உயர்த்திக்கிறோமோ, கண்டிப்பாக நம்ம திருப்தி இல்லாமல் போயிடுவோம். அந்த ஒரு திருப்தி இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்ல, பசியாக இருக்கிறது. விசுவாச வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில், இது என்னுடைய அனுபவம், வசனம்,
2 வயசு தான் நான் வந்து பேசுகிறேன். உங்களை நான் நிறைய நாட்கள் நான் ரொம்ப விரும்புவேன். தேவனோட ஒரு ஐக்கியம், நிறைய ஒரு திருப்தியான மனநிலை, ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு இது வேணும், ஒரு அத்தாரிட்டி, நான் அதனுடைய பிள்ளை என்கின்ற உரிமை, அவருடைய சீசன் என்கின்ற உரிமை, இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரொம்ப விரும்புவேன். ஆனால் பல நாட்கள் நான் வந்து திருப்தி இல்லாத வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஆனால் அந்த வசனங்கள் என்னோடு பேசின போது நான் இதுக்கு அப்படியே செவி கொடுத்தேன். ஆண்டவர், நான் அதை அப்படியே செய்வேன். என் வாழ்க்கையில் யாரையும் நான் குற்றப்படுத்த மாட்டேன். யாரை பார்த்தாலும் அவற்றுக்கு குறை ஏன்டே இருக்கு. நான் என்னெல்லாம் குறை அவங்ககிட்ட பார்க்குறேனோ அத்தனை குறையும் ஏன்டே இருக்கு. நான் ஏன் அவங்களை குற்றப்படுத்த போகிறேன்? குற்றப்படுத்திட்டு நான் திருப்திலாம் போகணும்னு சொல்லி நான் யாரையும் அன்னைக்கு நான் ஒரு நாள் முடிவெடுத்தேன், நான் இந்த தப்பை செய்ய மாட்டேன்னு சொல்லி. உண்மையிலே சொல்கிறேன், உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், நான் ரொம்ப திருப்தியாக இருக்கிறேன் கிறிஸ்தவ வாழ்க்கையில். தேவன் நல்ல ஒரு ஐக்கியம், எந்த ஒரு குற்ற உணர்வு, ஏன்னா குறைகள் உண்டு. பவுல் சொன்னது போல் நான் இன்னும் முற்றிலும் தேரலை அப்படின்னு சொல்கிறது, எதற்காக அழைக்கப்பட்டனா அதை ஆசையாக தொடர்கிறேன்னு சொன்னது போல் ஒரு ஆசை, ஒரு தேவனோட ஐக்கியம், நீதியின் மேல் ஒரு தாகம் எல்லாம் இருக்குது, குறைகளும் இருக்குது, ஆனால் திருப்தியாக இருக்காது. அது காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஃபர்ஸ்ட் கேட்டகரி என்று சொன்னது போல் நீங்கள் பசியாக இருக்கிறீங்க, நீதி மேல் பசியாக இருக்கீங்க, நீங்கள் திருப்தி ஆவீங்கன்னு சொன்னார், நீங்கள் தரித்திரமாக இருக்கீங்கன்னு சொன்னார். இந்த முதல் 4 விஷயங்களும் நம்ம எப்போ வாழ்க்கையிலே வந்து இந்த வசனங்களை திரும்ப திரும்ப ரிமெம்பர் பண்ணி பார்க்கணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கிறோம். இந்த செகண்ட் பார்ட் 24 26 வரை உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கா, இல்லை 20 23 வரை உள்ள வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குதா? இந்த 20 23 வரை உள்ள வசனங்களை எடுத்து உங்களுக்கு திருப்தியான வாழ்க்கை வேணும், திருப்தியாக இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அந்த திருப்தியான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா இந்த முதல் 3 20 23 வரை படிங்க, வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. இந்த 24 26 வரை விட்டுருங்க. திருப்தியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. ஒரு திருப்தியான வாழ்க்கை கிறிஸ்துவுக்குள்ளாக நமக்கு கிடைக்கும். கர்த்தர் தம்மை ஆசீர்வதிப்பார்.